சூப்பரா ஒரு மில்க் சர்பத் பண்ணலாமா? எந்த ஒரு கலரும் சேர்க்காம, எசன்ஸும் சேர்க்காம ஜில்லுன்னு சூப்பரா பண்ணலாமாங்க. அதுக்கு தேவையான பொருள் தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன், பால் எடுத்திருக்கேன், மில்க் தேவையான அளவு போட்டுக்கணும், சேமியா கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டு பீட்ரூட்டு எசன்ஸ் கொஞ்சம் கலக்கணும். இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும். ஜவ்வரிசி போட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியும் சேமியாவையும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இது கூட பீட்ரூட்டு எசன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கழுவிட்டு வந்துடலாம். சில்லு தண்ணி ஊற்றி கழுவிடலாம். கான் மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கான் மாவை பாலில் கலந்து கொதிக்கிற பாலில் ஊற்றணும். இந்த கான் மாவு சேர்த்த பாலில் ஒயிட் சுகர் போட்டாச்சு. இதில் இப்போ இந்த சேமியாவையும் கேசரியும் போட்டுக்கலாம். போட்டினதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அந்த பழத்தை போட்டுக்கலாம், தர்பூசணி பழத்தை. இதில் வேறு பழமெல்லாம் போடலாம், மாதுளை போடலாம், எல்லா பழமே, ஆப்பிள் போடலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணணும். ஆறட்டும், கொஞ்சம் தூக்கி உள்ளே வச்சிடலாம். சூப்பராக வந்துட்டாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் செய்யுங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். செர்ரி பழம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. வாவ், டெலிஷியஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தோசை டாக்கீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, take care.